பிட்ஸ் ஆஃப் டுடே நிகழ்ச்சிக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு முக்கியமான நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான துணுக்குகள் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஜிஎஸ்டி மசோதால வந்து 4 வகையான சதவீதங்கள் ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. முக்கியமா 18, 28, 5, 12 போன்ற சதவீதங்கள் 5%, 12%, 18%, 28%. இதுல வந்து அந்த 12 அப்புறம் வந்து 28 இந்த 2% நீக்கிட்டு 40% என்று புதிதாக ஒரு சதவீதம் 40% ஆஃப் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க புகையிலை, பான்பராக் போன்ற பொருட்களுக்கு. ஸோ அது ஜிஎஸ்டி தொடர்பாக நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா இது வந்து 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி துணுக்கு பிட் ஆஃப் டுடே பார்க்கணும். அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு என்ற பெயரில் தமிழக அரசாங்கம் பள்ளி கல்வித்துறையில் புதுசாக ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுல வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப முக்கியமா அவங்க வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா போன்ற சமூக வலைதளங்கள் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கே தெரியாம அவர்களுடைய புகைப்படங்களை மார்பிங் செய்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறான செயலில் ஈடுபடுறாங்க. ஸோ இதை தடுப்பதற்காக யார் யாரெல்லாம் ஸ்கூல்ல வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்றா, வாட்ஸ்அப் யூஸ் பண்றா, இன்ஸ்டா யூஸ் பண்றா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பதற்காக ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அது அகல் விளக்கு அப்படிங்கிற கையேட்டில் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலம் இந்த குற்றத்தை தடுக்கலாம் என்று தமிழக அரசாங்கம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதில் மகளிருக்கான முக்கியமாக அந்த கட்டணமில்லா தொலைபேசி மையம், அதாவது டோல் ஃப்ரீ நம்பர், ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 181 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பரை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ மூன்றாவதாக ஒரு பிட்ஸ் ஆஃப் டுடேல நம்ம பார்க்கக்கூடியது இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான மசோதா 2025. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேம், ஆன்லைன் ரம்மி, அது இது நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது அதை தடுப்பதற்காக, அதாவது திறன் வாய்ந்த கேம் நீங்க விளையாடலாம், திறன் இல்லாத இந்த பண மோசடி, பண பரிவர்த்தனை, மக்களின் பணத்தை இலக்க வகையில் வைக்கக்கூடிய முக்கியமான கேம்ஸ், அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிராக ஒரு மசோதாவை நம்முடைய மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ளது. ஸோ இதுல அவங்க முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, அந்த இணையவழி குற்றங்களை அல்லது இணையவழி கேம், ஆன்லைன் கேம் இதை நடத்துறவங்களுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 வருடம் சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் அபராதம் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க. அதை விளம்பரப்படுத்துபவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருடம் சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா 50 லட்சம் ரூபாய் அபராதம் சொல்றாங்க. இந்த குற்றத்தை மீண்டும் செய்தால் 5 வருடம் சிறை தண்டனை, 2 கோடி ரூபாய் அபராதம். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இணையவழி குற்றங்களை தடுப்பதற்கான மசோதா 2025. நன்றி.